இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான். எதுவுமே கொண்டு வரல. அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க. ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க, ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல. அது எடுத்தா நடக்க முடியாதுன்னு சொன்னதால கடைசி வரைக்கும் குண்டோட தான் இருந்தார். அப்படின்னா ஒரு டக்குன்னு குரம்பேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்லை, இது உயிர் போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் பெஞ்சமின். என்னுடைய நீண்ட நாள நண்பர், என்னுடைய ரூம்மேட்டு. நாங்கள் ஒரு 3 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம். ரொம்ப இன்டிமேட்டாக. நான், போண்டாமணி, நெல்லை சிவா 3 பேரும் மன்சூர் அலிகான் சார் வீட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ இருந்து அந்த நட்பு எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே 3 பேருமே பிரியலை. அப்படி இன்டிமேட்டாக இருந்தோம். எவ்வளவு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வேலைக்கு போனேன்னா கூட இருக்கவங்க, அங்கே மன்சூர் சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். போண்டாமணி வேலைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படி இருந்த நட்பு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன். அவர் உடல்நிலை சரியில்லாத என்கிட்ட சொல்லவே இல்லை முதல்ல. அப்புறம் திடீர்னு இப்போ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இவர் கிரேட் பண்ணவர்கிட்ட சொல்லி ஓமந்தூர் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணோன்னா, என்னடா போண்டாமணி ஃபோன் பண்ணுறாரு சொல்லி, என்ன பண்ணி என்ன அப்படின்னு. அண்ணே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு தான் சொன்னாங்க 2 கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னாரு. நாமளே கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம போய் என்னத்தை போய் காப்பாற்று, நம்ம கோடீஸ்வரனா? சரி, என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்வர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா திரு மாசு ஐயா அவர்கள் போண்டாமணி கூட்டு போய் ஓமந்தூர் மருத்துவமனையில் தனியாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு 3-4 முறை போய் கிட்னி வந்தது, அந்த மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் நீங்கள் பதிஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் பதிஞ்சு வச்சோம். அங்கேயும் ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோம். 3 அட்டெம்ப்ட் பண்ணி 3 கிட்னியும் மிஸ் மேட்சாக போச்சு. இந்த 6-7 மாதத்தில் கடைசியாக 4ஆவதாக ஒரு கிட்னி கிடச்சிது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அது போய் பார்த்தோம். உடனே நைட்டாக கிளம்ப சொன்னாங்க. கையில் காசு இல்லை. அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னே அர்ஜுன் சார் ஒரு 50,000 கொடுத்தார். கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க, பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார். அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போனோம். போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் 20,000 முதல்ல கட்டி எல்லாம் அந்த பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டுக்கு, இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. டோனருக்கும் பண்ணியாச்சு, போண்டாமணிக்கும் பண்ணியாச்சு. பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் இறந்து விட்டார். அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல. மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல. அங்கேயே அழுதுட்டார். என்னண்ணே இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலண்ணே, செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக அங்கே வந்தார். வந்து மழை, சரியான மழை. அந்த மழையிலே ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாத்தையும் வேண்டானே, ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மழையிலே வந்தார். வந்து நனைஞ்சிக்கிட்டு இங்கே வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பாலச்சந்தர் சார், அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கம்பத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இவருக்கு கலெக்டர் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னோடனே, நான் எப்படியாச்சும் வந்துடுறேன், போய் இவங்களை போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன்னு சொல்லி மழையிலேயே நனைஞ்சிட்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அங்கே கம்பத்துக்கு வந்தார். வந்தோடனே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு.
நடக்க முடியல. சரி, அப்போ நைட்டோட நைட்டாக நம்ம போயிடலாம், ஊருக்கே போயிடலாம் வாங்க, ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி திருச்சி எஸ்ஆர்எம்ல போய் அட்மிட் பண்ணிடலாம். இல்லைண்ணே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கலெக்டர் தங்கச்சியோட முகூர்த்தத்தை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார். வந்து ஒரு மாதமாக அட்மிட் ஆனாருங்க. அங்கேருந்து வந்து உடம்பு ரொம்ப முடியல, ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட்டு, அட்மிட் ஆகி போகிறது வருது. டயாலிசிஸ் ஒரு 2 தடவைக்கு 3 தடவை பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து இந்த மூச்சு திணறல் வந்து நேற்றுக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி போச்சு. டவுன் ஆன உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு, இதெல்லாம் இதாகி போச்சு, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது தெரில. டே, பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கே கூப்பிட்டு போ, ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம், தாங்காது அப்படின்னு டக்குன்னு குரம்பேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்லை, இது உயிர் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு மனுஷன் இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான், எதுவுமே கொண்டு வரல. அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க. இவர் குண்டடிப்பட்டு 2 காலையும் குண்டு, ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க, ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல. அது எடுத்தா நடக்க முடியாதுன்னு சொன்னதால கடைசி வரைக்கும் குண்டோட தான் இருந்தார். அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட கால் வழியே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தைகளை காப்பாற்றினாங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா வந்து இலவச சீட்டு காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க. பையனுக்கு ஒருத்தர் வந்து இலவசமாக சீட்டு கொடுத்தார், +1 சீட்டு. அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேற சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதி பாலா கேமராமேன்ட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்ந்து ஒரு 3-4 மாதமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். பாப்பா காலேஜ் படிக்குது. என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல. எத்தனையோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க, காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழச்சிருப்பாங்க. வேலை இல்லாதனால ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சி உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனான். இதுக்கு மேலே என்ன ஆகுன்னு தெரியல. யாருமே வரல. எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ போய் நாங்கள் கேட்டோம், ஹெல்ப் எல்லாம் கேட்டோம், யாருமே எதுவும் செய்யலை. இதுக்கு மேலே என்ன ஆகுன்னு தெரியல.